ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா, ஸ்ரீநகர் சரவணா செல்வரத்தினத்துக்கு தான் வந்திருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் நீ எடுத்து இன்னைக்கு காமிக்க வீட்டுக்கு தேவையில்ல. தேவையான அத பொருள்லாம் பார்த்துன்னு வாங்க தான் தள்ளிடணும். வந்திருக்கோம். மாசம் மாசம் நாங்க இங்க தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இங்க கம்மியா தான் இருக்கும் எல்லாமே. ஆனா வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி அரிசி மட்டும் வாங்க மாட்டோம். மத்ததெல்லாம் இங்க தாங்க நான் வாங்கிட்டு போவேன். எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பூஜை ஐட்டம் மட்டும் தான் வாங்கணும். அத வாங்கிட்டு காலையில நாங்க சாப்பிடவே இல்ல. ஜூஸ் மட்டும் குடிச்சாச்சு. இப்போ பசிக்குது. சாப்பிடணும்னு சொன்னா பொண்ணு. சரி இந்த பூஜை சாமான் வாங்கிட்டு கேண்டீன் போலான்னு சொல்லிட்டேன். சரி பூஜை சாமானும் வாங்கி முடிச்சாச்சு. அடுத்தது மாடிக்கு மேலே போனோம் அப்படியே கேண்டீனுக்கு. போயிடு. கேண்டீன் போய் டோக்கன் வாங்கி பிரியாணி சரி கேட்டேன். சரி சாதம். ஓகே நீ அந்த பிரியாணி சாப்பிடுவான்னா, சரி நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்கினோம். சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட் இல்லை, ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு எல்லா பொருளும் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து பிரித்து வைக்கணும். வாங்கிறதுக்கு ஒன்றுனா அதை எடுத்து வைக்கிறது பெரிய ஒரு கஷ்டம். எல்லாத்தையும் டப்பாவில் கொட்டணும், அது ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து அடுக்கலான்ட்டு துணி வாங்கினதெல்லாம் எடுத்து வச்சேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்த துணி இது. அவருக்கு வச்சு படைக்க துணி எடுத்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டாண்ட ஒரு பாப்பா பிறந்திருக்கு. அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் சின்னதாக. அவ்வளோதான். இதை தான் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் டப்பாவில் எடுத்து எல்லாம் கொட்டி எடுத்து வைக்கணும். அதுதான் இன்றைக்கி வந்து இதுதான் எங்களுடைய வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.